மகாராஷ்டிராவில் ஜனவரி 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. மும்பை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், மும்பை நகரம் மகாராஷ்டிரத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது சர்வதேச நகரம், இதனை மீண்டும் பாம்பே என்று மாற்ற வேண்டும் என பேசியிருந்தார். இதற்கு மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அவர் பேசுகையில், தமிழ்நாட்டில் இருந்து வந்த உங்களுக்கும் இந்த நிலத்துக்கும் என்ன தொடர்பு? தமிழ்நாட்டில் இருந்து வந்த ரசமலாய் மும்பையை பற்றி பேசுகிறார். அதனால்தான் உங்களை எல்லாம் பால் தாக்கரே மகாராஷ்டிராவிலிருந்து விரட்டியடித்தார் என தெரிவித்திருந்தார். வட இந்தியர்களுக்கு எதிராக இதுவரை அவதூறாக பேசிவிட்டு இப்போது இப்படி பேசுவதா என ராஜ் தாக்கரே தனது கண்டனங்களை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அதே போன்று சஞ்சய் ராவத் உள்ளிட்டோரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை பிரிக்க பாஜக சதி செய்வதை அண்ணாமலை கருத்து பிரதிபலிப்பதாக உத்தவ் தாக்கரே கட்சி எம்பியான சஞ்சய் ராவத் தெரிவித்திருந்தார். அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து மகாராஷ்டிராவையும் மும்பையையும் பிரிக்க முடியாது, மகாராஷ்டிராவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே மும்பை இருக்கும் என சரத்பவார் பிரிவு என்சிபி எம்பி சுப்ரியா சுலே தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்து உத்தவ் தாக்கரே, அண்ணாமலை மீண்டும் மும்பை நகருக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது, அவர் மீண்டும் மும்பைக்குள் வந்தால் கால்களை வெட்டுவோம் என கடும் ஆவேசமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் மும்பைக்கு செல்வேன், பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்வேன் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மும்பைக்கு வருவேன், முடிந்தால் கால்களை வெட்டுங்கள் என உத்தவ் சிவசேனாவுக்கு அண்ணாமலை சவால் செய்திருக்கிறார். தொடர்ந்து மும்பை மாநகரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் உத்தவ் தாக்கரே கட்சியினர் ராஜ் தாக்கரே கட்சியினருக்கும் வார்த்தை போரானது நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.